கொஞ்சம் இட்லி மிச்சமாகிடுச்சு. அதுக்கு கொஞ்சம் இட்லி மாவில் ஒரு 2-3 ஸ்பூன் இட்லி மாவு, அது கொஞ்சம் கடல மாவு, மிளகுத்தூள், உப்பு போட்டு கலந்து வச்சுருக்கிறேன். அந்த இட்லியை கட் பண்ணி வச்சதை எடுத்து எண்ணெயில் போட வேண்டியதுதான். டக்குன்னு அவசரத்துக்கு இட்லி பஜ்ஜி ரொம்ப சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. இட்லியே எண்ணெய் வேஸ்ட் ஆகாமல் டக்குன்னு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி ஆகிடுது. நீங்கள் செஞ்சு பாருங்கள். வேறு கடல மாவில் பஜ்ஜி போடுறதுக்கு பாருங்கள், சூப்பரான இட்லி பஜ்ஜி. டொமேட்டோ சாஸ் கூட சாப்பிட்டேன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. குழந்தை ஈவினிங் வரும்போது செஞ்சு கொடுங்க. இட்லி எப்படியுமே காலையில் சுட்டு கொஞ்சம் மீதமாயிரு. டக்குன்னு இட்லி மாவில் கொஞ்சம் கடலை மாவு, வரமிளகுத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்குது, டேஸ்ட் ரொம்ப நல்லா செஞ்சு பாருங்கள். சூப்பரான இட்லி பஜ்ஜி. டொமேட்டோ சாஸ் கூட சாப்பிட்டேன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. குழந்தை ஈவினிங் வரும்போது செஞ்சு கொடுங்க.